இவ்வாறே நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் வழிநடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமான இந்த காலை ஆராதனை நேரத்திலையும் மீண்டுமாக உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய திவ்ய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது அடியனை மறைத்து தேவனில் வெளிப்படும் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லவும் அதன்படி வாழவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சபையார் உட்காருவோம். திரியேக நாமத்தினாலே உங்கள் யாவரையும் காலை வாழ்த்துக்களோடு நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை இந்த ஆராதனையிலே சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக முகங்கள் புதிதாக தெரிகிறது. இன்னும் அடுத்த 2 வாரங்களிலே இப்படியாக புதிய முகங்களை பார்க்கக்கூடும். உங்களுடைய விடுமுறை நாட்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக, உங்களுடைய பிரயாணங்கள் எல்லாம் மிகவும் பாதுகாப்பாக இருந்ததுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல் நேற்றைய தினத்திலையும் எல்லாருக்கும் கடுமையான பிரயாணங்கள், ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி விடுப்பு எடுக்காதபடிக்கு, ஆண்டவருக்கு ஓய்வு கொடுக்காதபடிக்கு கடந்து வந்திருக்கிறவங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக நாம் ஏற்கனவே வாழ்த்தி ஜெபித்தது போல குடும்ப வாழ்விலே, இல்லற வாழ்விலே புதிதாக காலடி எடுத்து வைத்திருக்கிற அன்பு தம்பதியினரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை மணமகளுடைய இல்லத்தின் தரப்பிலிருந்து தெரிந்த முகங்கள் எங்கே உண்டு, எனக்கு தெரிந்த முகங்கள், அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கடந்த வாரத்திலே நாம் என்ன தியானித்தோம் ஞாபகம் இருக்கிறதா? நேற்றைக்குள்ள அந்த கல்யாண பிஸியில் எல்லாம் மறந்து போய்விட்டது. கடந்த வாரத்திலே பெந்தேகோஸ்தே திருநாளை குறித்து நாம் தியானித்தோம். த ஃபெஸ்டிவல் ஆஃப் பெண்டெகோஸ்ட். ஒருவேளை இந்த வாரத்திலே நாம் திருத்துவ ஞாயிறாக இந்த நாளை நாம் அனுசரிக்கிறோம். ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் திரியேக நாமத்தினாலே மறுபடியும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ட்ரினிட்டி இல்லை என்றால் திருத்துவம் என்கிற வார்த்தை வேதாகமத்தில் நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. திருத்துவம் என்கிற வார்த்தை, ட்ரினிட்டி என்கிற வேர்டு வந்து பைபிளில் எங்கேயும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் நேரடியாக அல்ல, எதிர்மறையாக, இன்டைரக்ட்லி நிறைய இடங்களிலே இந்த திரியேக கடவுளை குறித்து, இந்த திரியேக நாமத்தை குறித்து நம்மாலே வேதாகமத்திலே பார்க்க முடியும். ஒருவேளை 1 யோவான் 5வது அதிகாரம் 7வது வசனம், 1 John 5:7 நீங்கள் பார்க்கும்போது, பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவைகளே இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஒரு திருச்சபையில் இப்படியாக ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும்போது, அதுவும் இந்த நாளை போல் அது ஒரு திரியேக ஞாயிறு ஆராதனை. அப்பொழுது அந்த போதகர் இப்படியாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று சொன்ன உடனே பாதி பேர் எழும்பி நின்றுட்டாங்க. அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், ஆராதனை முடிந்து விட்டது. எனக்கு அருமையானவர்களே, அநேக நேரங்களிலே ஆராதனை முடிவதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு வாழ்த்து திரியேக வாழ்த்து என்று சொல்லி சில நேரங்களில் பார்க்கிறோம். வேடிக்கையாக சில நேரங்களிலே நாம் வீடுகளை சந்திக்கும் போது பெரியவர்களோடு சிறு பிள்ளைகளும் என்ன செய்வார்கள், ஜெபத்திலே பங்கு பெறுவார்கள். அது வரைக்கும் எந்த சலசலப்பும் இருக்காது. அந்த என் ஆத்துமாவே என்று சொன்ன உடனே ஆமேன் போடுறதில் ரொம்ப வேகமாக நம்முடைய சிறு பிள்ளைகள் இருப்பார்கள். ஆகவே இந்த திருத்துவம், இந்த ட்ரினிட்டி என்பது
ஒருவேளை ஆராதனை முடிவுக்காக அல்ல, இந்த திருத்துவம் அநேக மகிமைகளை, அநேக அர்த்தங்களை கொண்டதாக திருச்சபைக்கு கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை நாம் வாசித்த அந்த பகுதியிலே பார்க்கிறோம், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்று சொல்லி அங்கே ட்ரினிட்டியை குறித்து, திரியேக நாமத்தை குறித்து அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, முதல் புத்தகம் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம், ஜெனிசிஸ் சாப்டர் 1:26 நம்ம பார்க்கிறோம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நமது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Then God said, let us make man in our image. Let us make the humankind in our image. 2 இடங்களிலே பன்மையிலே அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்கிறது let us. அப்படியானால் ஆதியிலே பிதாவானவர் இருக்கிறார், அவருடைய குமாரன் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார், தூய ஆவியானவரும் பிரசன்னராக இருக்கிறார். He pre-exists in the Trinity. இந்த திரியேக நாமம் முன்பாகவே இருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இந்த வசனம் சொல்லப்பட்டு, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும். அப்படியானால் உலகம் உண்டாவதற்கு முன்பே இந்த திரியேக ஆண்டவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, மத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள், மேத்யூ சாப்டர் 3 verse 16 and 17 நம்ம பார்க்கும்போது, இயேசு யோர்தான் ஆற்றங்கரையிலே ஞானஸ்நானம் எடுத்து கரையேறி மேலே வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வானம் திறந்திருந்தது, தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவாக அங்கே இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானம் திறக்கப்பட்டது, ஆவியானவர் புறாவை போல இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனம், அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே உரைக்கப்பட்டது. அப்படியானால் ஒரே இடத்துல 3 நபர்கள் என்ன செய்கிறார்கள், சந்திக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவியானவரும் அங்கே பிரசன்னராக இருக்கிறார், பிதாவானவர் மேலிருந்து சத்தத்தை கொடுக்கிறார், குமாரன் கிறிஸ்து அங்கே இருக்கிறார், ஞானஸ்நானம் பெற்று மேலே வருகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்படியானால் வேதாகமத்திலே நேரடியாக திருத்துவம், திரியேக நாமம் இல்லை என்றாலும், இந்த திரியேக கடவுள்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய நாமங்கள் வேதாகமத்திலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் எனக்கு அருமையானவர்களை, சில நேரங்களிலே, அநேக நேரங்களிலே நாம் கேள்விகளை எழுப்புவோம். வேதத்திலே சொல்லப்படாத ஒரு காரியத்தை நாம் எதற்கு தியானிக்க வேண்டும், எதற்கு நாம் அதை பயன்படுத்த வேண்டும்? ட்ரினிட்டி என்று சொல்லப்படவில்லை, திருத்துவம் என்று சொல்லப்படவில்லை, ஒருவேளை மறைமுகமாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தால் ஏன் நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எண்ணலாம். ஆனால் கிபி 300வது ஆண்டுகளிலே, இன் 300 செஞ்சுரிஸ், ஒருவேளை AD 300 போன்ற நாட்களிலே திருச்சபைகளிலே தவறான சத்தியங்கள் மிதந்து போய் காணப்பட்டது. கம்பெடுத்தவன் எல்லாம் தண்டக்காரன்னு சொல்லுவாங்க இல்லையா? யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் கடவுளை பற்றி போதிக்கலாம், பேசலாம், வியாக்கியானம் செய்யலாம் என்கிற ஒரு சூழ்நிலைகள் அந்த நாட்களில் இருந்தது. தவறான போதகங்கள் பிதாவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து தவறான போதகங்கள் மலிந்து போயிருந்த நாட்களிலே, ஒருவேளை இந்த தூய ஆவியானவரையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் தந்தையாகிய கடவுளையும் ஒருவேளை கொச்சைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைகளிலே, அன்றைக்கு இருந்த டெர்ட்டுலியன் என்கிற ஒரு தந்தை, திருச்சபையினுடைய ஒரு தந்தை டெர்ட்டுலியன், ஃபாதர்ஸ் ஆஃப் த சர்ச், அந்த டெர்ட்டுலியன் என்கிற அந்த ஃபாதர் தான் இந்த திருத்துவம் என்கிற வார்த்தையை லத்தீன் மொழியிலிருந்து, லாட்டின் ரூட்டிலிருந்து அதற்கு
ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அப்படிதான் திருச்சபையிலே திருத்துவம் என்கிற ஒரு ஆராதனை, திருத்துவம் என்கிற ஒரு தத்துவம் வர ஆரம்பித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இந்த சபை தந்தை என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், இந்த திரியேக தேவன் மூன்றில் ஒன்றாக என்கிறதை விட மூன்று பேரும் சமமாக இருக்கிறார்கள், மூவரில் ஒரு நபராக செயல்படுகிறார்கள் என்பதை அவர் சொல்ல விரும்புகிறார். சில நேரங்களிலே திருத்துவத்தை குறித்து நம்ம போதிக்கும் போது, ட்ரினிட்டியை குறித்து போதிக்கும்போது ஆரம்பம் நல்லா இருக்கும், அப்புறம் நமக்கு அது நல்ல ஒரு ஆறாமை தருகிறது இல்லையா, நல்ல ஒரு தூக்கத்தை கொண்டு வருகிறது. ஏனென்றால் திருத்துவம் என்கிற சப்ஜெக்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அது ஒரு கடினமான ஒரு வார்த்தை என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே நீங்கள் களைப்போடு இருப்பீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் விழிப்போடும் இருக்கும்படியாக உங்களை அன்பாக அழைக்கிறேன். வேகமாக நான் முடிப்போம். எனக்கு அருமையானவர்களே, சாது சுந்தர் சிங் இந்த திருத்துவத்தை எளிதாக நம்முடைய உரைநடையிலே பயன்படுத்துவதற்காக இப்படியாக சொல்லுகிறார். திருத்துவம் என்பது சூரியனிலே மையமாக இருக்கிறது. சூரியனாகிய கடவுள், சூரியனாகிய இறைவன் அவர் பிதாவாக இருக்கிறார். அந்த சூரியன் ஒளியாக வரும்போது அந்த ஒளி குமாரனாக இருக்கிறார். அந்த வெப்பம், அந்த சூரியனுடைய அந்த வெப்பம் அது தூய ஆவியானவராக இருக்கிறார். ஆகவே ஒரே ஒரு சூரியன், அதிலே மூன்று தன்மைகள், முழு உலகத்திற்கும் பாதுகாப்பாக, வளர்ச்சிக்காக, செழிப்புக்காக சூரியன் இருக்கிறது. ஒளி, அதே நேரத்தில் ஒளியாக அங்கே சூரியன் காணப்படுகிறது, வெப்பத்தையும் நமக்கு தருகிறது. அதே போல தான் எனக்கு அருமையானவர்களே, இந்த திருத்துவத்தை நாம் பிரித்து விட முடியாது. பிதாவானவரை தனியாக நாம் எடுத்து வைத்துவிட்டு, இயேசு கிறிஸ்துவை நாம் தனியாக விலக்கி வைத்துவிட்டு, பரிசுத்த ஆவியானவரை மட்டும் நாம் திருச்சபையில் என்ன செய்ய முடியாது, கொண்டாட முடியாது. மூன்று நபர்களும் ஒவ்வொரு காலகட்டங்களிலே ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளின் வழியாக இன் டிஃபரண்ட் ஆட்ரிபியூட்ஸ், அநேக பண்புகளிலே உலகத்திற்கு தங்களை வெளிப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த காலத்திலே பிதாவானவர் செயல்பட்டது போல இந்த நாட்களிலே செயல்படுவாரே, ஆனால் நம்ம யாரும் இங்கே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் இல்லையா. ஒருவேளை உன்னை ஓங்கி அடித்தா நீ அதே மாதிரி ஓங்கி அடி என்று சொல்லுகிற ஒரு காரியங்கள் தான் ஒருவேளை பிதாவானவர் ஆதி நாட்களிலே அவர் தன்னை வெளிப்படுத்தின விதங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பிறகு ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறார், ஆண்டவருடைய ஒருவேளை செயல்பாடுகளை அங்கே மாற்றி அமைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் ஆரம்பத்திலே சொன்னது போல திரியேக நாமங்களை நாம் பிரிக்க முடியாது. அவர்கள் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார், ஒவ்வொரு விதங்களிலே நம்மோடு செயல்படுகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனக்கு அருமையானவர்களை, நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம், ஐசாயா சாப்டர் 6 verse 3 இப்படியாய் சொல்லுகிறது: ஒருவரே ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த பிதாவாகிய தேவன் அவர் அன்பாக இருக்கிறார், அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். முதலாவது, இந்த திரியேக நாமத்திலே பிதாவானவரை நாம் சிந்திக்கும் போது, இந்த கடவுளை நாம் சிந்திக்கும் போது அவர் அன்பாக இருக்கிறார். ஆகவே தான் நாம் ஆசீர்வாதம் கூறும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும். எனக்கு அருமையானவர்களே, அப்படியானால் பிதாவானவர் அன்பாக இருக்கிறார். God is love. தேவன் அன்பாக இருக்கிறார். அப்போ முதலாவது, இந்த திரியேக நாமத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் பிதாவானவர் அன்புள்ளவராக இருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களிலே இந்த பிதாவானவரை நாம் சிந்திக்கும் போது ஒரு கடின உள்ளம் படைத்தவராக நாம் சிந்திப்போம்.
ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும் போது அநேக முறை இந்த ஆண்டவர் கோபப்பட்டிருக்கிறார். இவர்களை நான் ஏன் படைத்தேன் என்று சொல்லி விசனப்பட்டிருக்கிறார். He worried for creating the humankind in his own image. இவங்களை போய் நான் ஏன் படைத்தேன் என்று சொல்லி இந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவர் அநேக நேரங்களிலே வேதனைப்பட்டிருக்கிறார். அநேக நேரங்களிலே கோபப்பட்டு அவர்களை அழித்தும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் சத்தியத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இது எல்லாவற்றையும் தாண்டி பிதாவானவர் அன்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா இல்லையா? நம்முடைய ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த ஏசாயா புத்தகத்திலே முதல் 5 சாப்டர்ஸ், 1வது அதிகாரத்திலிருந்து 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது கடினமாக ஆண்டவர் சாடுகிறார். சாட்டையை எடுக்கிறது போல வார்த்தைகள் இருக்கிறது. நீங்கள் கொடுமை செய்தீர்கள், பாவம் செய்தீர்கள், அந்நிய தெய்வங்களை நாடி போனீர்கள், நீங்கள் விக்கிரகங்களுக்கு கட்டுப்பட்டீர்கள், ஊழியக்காரர்கள் மேய்ப்பர்கள் நீங்கள் சரியாக மனிதர்களை நடத்தவில்லை என்று சொல்லி கடினமான வார்த்தைகளை 5 அதிகாரங்களிலே பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யூ ஆர் a rebellious community, you are sinners, you are going astray from the creator God என்றெல்லாம் சொல்லி இந்த 5 அதிகாரங்களிலே அவர் மிகவும் கடினப்படுகிறார். ஆனால் 6வது அதிகாரத்திலே வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அது மட்டுமல்ல, சேராபீன்கள் 2வது வசனம் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அங்கே முழக்கமிடுகிறார்கள். அப்படியானால் பரிசுத்தமுள்ள ஆண்டவரை விட்டு பரிசுத்தமற்ற சந்ததியாக இந்த மக்கள் வாழ்ந்த போதும் அவர்கள் மேல் அன்பு வைத்து மீண்டும் அவர்களுக்கு அந்த பரிசுத்தத்தை விளங்க செய்கிறார். இதுவரைக்கும் வழிநடத்தின தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் எல்லாவரையும் விட்டுவிட்டு இந்த அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியை அங்கே தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். A new chapter is beginning from here. A new life is beginning for the Israelites. ஒருவேளை இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த அதிகாரத்திலே பரிசுத்தமுள்ள ஆண்டவர் கடந்தவைகள் எல்லாவற்றையும் மறந்து, ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து இன்னொரு ஏசாயா தீர்க்கதரிசியை பரிசுத்தமுள்ள ஆண்டவர் அங்கே பரிசுத்த பணிக்காக பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார், ஆண்டவர் எவ்வளவு தயவுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த திரியேக ஆண்டவருடைய நாமம், பிதாவாகிய நபர் அன்பாக இருக்கிறார். அவர் அன்பாக இருந்ததுனால தான் அவருடைய அன்பு குமாரன், அவருடைய சொந்த குமாரனை என்ன செய்தார்? இந்த உலகத்திற்காக அவர் அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கி 2-3 வாட்டி நம்ம ஹல்லேலூயா சொல்லுவோம், அப்போ தான் நீங்கள் விழிப்பாக இருப்பீங்க. ஓகே, எனக்கு அருமையானவர்களே, அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக, நம்மேல் வைத்த அளவற்ற பாசத்திற்காக பரிசுத்தமுள்ள ஆண்டவர் ஒரு படி இறங்கி வந்து தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தார். ஆகவே பிதாவினுடைய நாமம் கேட்பதற்கு அவருடைய நாமம் கொடுமையாக தெரிந்தாலும் அன்பு நிறைந்தவர். ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா? நம்ம திருச்சபையில் நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அவங்கள வகுப்பறையில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இவங்க தான் நம்ம சர்ச் ஆசிரியர்களா என்று சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏனென்றால் அவர்களுடைய முகங்கள், அவர்களுடைய அந்த அழைப்புகள், தொனிகளெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நம்ம மகாராஷ்டிராவில் சொல்லுவாங்களே, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்பாங்க இல்லையா? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ரொம்ப கடினமாக இருப்பார்கள். ஆனால் அவர்களிடத்தில் தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் பேசும்போது அவர்களைப் போல மென்மையானவர்கள் யாரும் இல்லை. இப்போ இங்கே இருக்கிற ஆசிரியர்களுடைய கணவன்மார்களும் மனைவிமார்கள் தான் சொல்லணும், பாஸ்டர் சொல்கிறபடி கரெக்டாக தான் வீட்டில் கடுமையாக இருக்கிறார்களா, அன்பாக இருக்கிறார்களா என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் ஒருவேளை கடுமையாக தெரிந்தாலும், கடுமையான சட்டங்களை திட்டங்களை கொடுத்தாலும் அவர் அன்பாக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் மேலே. ஆகவே நீங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவர் என்ன செய்கிறீர்கள்?
நாம் எல்லாரும் ஆராதிக்கிறோம். ஆகவே அன்போடு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை ஆராதிக்க வேண்டும். ஆகவே பிதாவானவர் அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். இரண்டாவது, நாம் இங்கே இந்த திரியேக நாமத்தை நாம் சிந்திக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் அருள் இங்கே நாம் பார்க்கிறோம். the grace of Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல, அதனால தான் நம்ம ஆசீர்வாதம் கூறும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும். பவுல் மிக அழகாக தன்னுடைய ஒவ்வொரு நிருபங்களிலேயும் முடிக்கும் போது, இல்லை என்றால் ஆரம்பிக்கும் போது இந்த பெனடிக்ஷனை என்ன செய்கிறார்? இந்த பிளஸ்ஸிங்கை அங்கே அறிமுகப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே திரியேக நாமத்திலே இயேசு கிறிஸ்துவை சிந்திக்கும் போது, இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர் மட்டுமல்ல, அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். He is a gracious God for us. அவர் ஒருவேளை அன்பு நிறைந்தவர் மட்டுமல்ல, அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். இந்த நம்ம வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியை நம்ம திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம், குறிப்பாக 1வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 1:14 வாசிங்க. ஜான் சாப்டர் 1:14. ஆ ஆ ஆ ஆ ம் ம் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, இங்கே 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிற அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிருபையினாலும். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இந்த உலகத்திலே வந்தவர், மாம்சமாக இந்த உலகத்திலே வந்தவர், தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்திலே வந்தவர். He didn't extend his authority, rather he showered his gracious. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் பிதாவினுடைய குமாரன் என்கிற அதிகாரத்திலே அவர் வரவில்லை. மாறாக அவர் தன்னுடைய கிருபையை அங்கே மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனம், ரோமன்ஸ் சாப்டர் 16:20 வாசிப்போம். சமாதானத்தின் தேவன், வாசிங்க. சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இங்கே நாம் கவனித்து பார்ப்போமேயானால், கர்த்தருடைய கிருபை நம்மை எப்பொழுதும் வழிநடத்துகிறதாக இருக்கிறது, நம்மை எப்பொழுதும் பராமரிக்கிறதாக இருக்கிறது, நமக்கு இன்னொரு வாய்ப்பை அவருடைய கிருபை தருகிறதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை அங்கே இருந்த வேதபாரர்கள், பரிசேயர்கள், அதிலே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஈவன் சிறு பிள்ளைகள் கூட என்ன செய்தார்கள்? அந்த விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கல்லறிவதற்காக விரட்டி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது. அங்கே மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவள் விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்டால் அவள் என்ன செய்ய வேண்டும்? கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது மோசேயினுடைய நியாயப்பிரமாணம். இப்பொழுது அந்த வார்த்தையை வைத்து இயேசு கிறிஸ்துவனிடத்திலே தண்டனை கொடுப்பதற்காக அழைத்து வருகிறார்கள். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், உங்களில் முதலாவது பாவம் செய்யாதவன் இவளிடத்திலே கல்லறிய கடவன் என்று சொன்ன உடனே அங்கே வசனம் சொல்லுகிறது, அவளை பின்தொடர்ந்த சிறுவர்களும் என்ன செய்தார்கள்? கல்லை விட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய கிரேஷியஸ் டீலிங்ஸ், ஒருவேளை ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை நாம் இங்கே பார்க்கிறோம்.
இங்கே ஆண்டவர் ஒருவேளை அந்த மகள் செய்த பாவத்தை உணர்த்தி சொல்லவில்லை. அவளை ஒருவேளை மோசே நியாயப்பிரமாணத்தை மிகைப்படுத்தி சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உங்களில் முதலாவது பாவம் செய்யாதவன் கல்லறிய கடவன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த விபச்சாரத்திலே கையுங்களவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீக்கு அங்கே கிருபை அளித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலையும் எத்தனையோ தருணங்களிலே, எத்தனையோ இடங்களிலே மற்றவர்கள் நம்மை கல்லறிய வருகிற சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் நம்முடைய அனுபவங்களிலே உண்டு. எத்தனையோ சூழ்நிலைகளிலே நாம் அந்தரங்கமாக செய்த பாவங்களை இன்றைக்கு முடிந்து போனது, வெளியரங்கமாக நாம் மாட்டி விடுவோம், இன்றைக்கு நம்மளை கல்லறிந்து கொன்று விடுவார்கள் என்று சொல்லி நினைத்த நேரங்களிலே ஆண்டவர் அங்கே தப்பித்து கொள்வதற்கு ஒரு போக்கை தந்து, அங்கே நமக்கு இன்னொரு வாய்ப்பை தந்து எவ்வளவு கிருபை உள்ளவராக நம்முடைய வாழ்வில் இருந்திருக்கிறார் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை அன்றைக்கு அந்த விபச்சார ஸ்திரீயை போல அங்கே கல்லறிந்து கொல்லுவதற்காக வந்த அங்கே இருந்த ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், அங்கே இருந்த வேதபாரகர்களைப் போல இன்றைக்கு நம்மையும் அப்படி கொல்லுவதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருப்பாரே. ஆனால் ஒருவேளை நாம் இன்றைக்கு இல்லையா இந்த ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக இல்லாமல் போயிருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் அவருடைய கிருபையினால் என்ன செய்கிறார், சில நேரங்களிலே நாம் செய்த தவறுகளையும் நாம் செய்த பாவங்களையும் நமக்கு மன்னித்து நமக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பை தருகிறார் என்றால் he is a gracious God. அவர் கிருபையுள்ள ஒரு தேவன். எனக்கு அருமையானவர்களே, அன்புக்குரிய திருச்சபையே, மீண்டும் மீண்டும் கிருபை இருக்கிறது என்பதற்காக நாம் என்ன செய்ய முடியாது, பாவம் செய்து கொண்டே இருக்க முடியாது. அதுதான் ரோமருக்கு பவுல் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்க. கிருபை இருப்பதனால நம்ம என்ன செய்ய முடியாது, மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்வோம் என்று சொல்ல முடியுமோ? ஆகவே இந்த திரியேக நாமத்திலே இயேசு கிறிஸ்துவை நாம் சிந்திக்கும் போது அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தவறுகளிலே, நம்முடைய பாவங்களிலே நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். நமக்கு மறுபடியும் வாய்ப்பு தருகிறவராக இருக்கிறார். அப்படியானால் இந்த கிரேஷியஸ் காடை நாம் எவ்வளவு பரிசுத்தத்தோடு, எவ்வளவு ஒழுக்கத்தோடு, எவ்வளவு தீவிரமாக நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த திரியேக நாமத்தை நாம் சிந்திக்கும் போது ஆண்டவருடைய கிருபைக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, ஆண்டவருடைய கிருபையின் வழிநடத்துதலுக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வெறுமனே ஆண்டவருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை என்று நாம் சொல்லுவதை விட, அந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது, அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு முறையும் மேய்ப்பன் உங்களுக்காக சொல்லும்போது நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும், இந்த கிருபை ஆண்டவர் எனக்கு விலை கொடுத்து கொடுத்த ஒரு கிருபை. இந்த கிருபையின் ஆசீர்வாதம் ஆண்டவர் தன்னையே ஒப்பு கொடுத்த ஒரு கிருபை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மூன்றாவதாக இந்த திரியேக நாமத்தை நாம் சிந்திக்கும் போது தூய ஆவியானவர் நட்புறவு செய்கிறவராக காணப்படுகிறார். தூய ஆவியானவரின் நட்புறவு, ஃபெலோஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஃபெலோஷிப் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியானவரின் நட்புறவு. கடந்த வாரத்திலையும் நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பெந்தேகோஸ்தே திருநாளிலே நாம் அதிகமாக தியானித்தோம். ஆகவே இந்த நாளிலே நாம் மிக சுருக்கமாக இந்த பகுதியை நாம் தியானித்து கடந்து சொல்லுவோம். நாம் வாசிக்க கேட்ட யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 17வது வசனம். ஜான் சாப்டர் 14:17 யாராவது வாசிங்க. இங்கே வசனம் சொல்லுகிறது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தூய ஆவியானவர் உங்களுடனே வாசமாயிருப்பதனால், உங்களுடனே அவர் வாசம் செய்கிறதுனால் நீங்கள் அவரை அறிந்து கொள்ளுவீர்கள், அறிந்து கொண்டீர்கள் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் தூய ஆவியானவர் அவர் எப்பொழுதோ ஒரு முறை நமக்கு வந்து உதவி செய்கிறவர் அல்ல.
என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு உதவி செய்கிறவர் அல்ல. தூய ஆவியானவர் நம்மோடு கூட வாசம் செய்கிறவராக, என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவராக, அவர் நமக்கு நட்புறவை செய்கிறவராக, ஒரு ஐக்கியத்தை செய்கிறவராக, நமக்கு ஃபெல்லோஷிப்பை தருகிறவராக இந்த தூய ஆவியானவர் அங்கே காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சில நேரங்களிலே சில ஃபெல்லோஷிப்புகள், சில ஐக்கியங்கள் இல்லையா, நன்றாக இருக்கும், நன்றாக சென்று கொண்டு இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினாலே சில நேரங்களிலே இந்த மனித உறவுகள், இந்த மனித ஐக்கியங்கள் ஒருவேளை உடைந்து போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நல்ல முறையிலே ஆரம்பிக்கப்பட்ட ஐக்கியங்கள் சில நேரங்களிலே தவறான வழிகாட்டுதலினாலே, தவறான நபர்களினாலே, தவறான போதனைகளினாலே, யாரோ ஒருவர் செய்கிற தவறான காரியத்தினாலே அந்த ஃபெல்லோஷிப்புகள், ஒருவேளை அந்த ஐக்கியங்கள் உடைந்து போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஃபெல்லோஷிப் என்கிற வார்த்தையை ஆங்கிலத்திலே நாம் பிரித்து பார்ப்போமே ஆனால், ஷிப் அதில் இருக்கிற எல்லா ஃபெல்லோஸ் இல்லையா, எல்லாரும் சேர்ந்தவர்கள், ஃபெல்லோஷிப் எல்லாரும் சேர்ந்தவர்கள் தான் ஃபெல்லோஷிப், ஐக்கியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஐக்கியம் உடையாதபடிக்கு, அந்த ஐக்கியம் ஒருவேளை சிதறாதபடிக்கு இருப்பதற்கு தூய ஆவியானவர் அங்கே மையமாக இருக்கிறார். ஆகவே நாம் தூய ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவிகேட்டு, மனிதர்களுடைய சத்தத்திற்கு அல்ல, மாற்றார்களுடைய போதனைகளுக்கு அல்ல, தூய ஆவியானுடைய சத்தத்துக்கு கேட்டு நாம் செவி கொடுத்து போவோமேயானால் அந்த ஐக்கியம் உடையாதபடி நெடுநாள் செல்லும் என்பதை நாம் அறிகிறோம். அநேக நேரங்களிலே நாம் தூய ஆவியானவருக்கு இடம் கொடுப்பதில்லை, தூய ஆவியானவரிடத்திலே நாம் கேட்டு காரியங்களை செய்வதில்லை. We have our own agenda, we have our own interest, we have our own decisions, then there is no need of the Holy Spirit. நிறைய நேரங்களிலே நாம் ஐக்கியங்களிலே தவறுகிற இடங்கள், ஒரு நபர் ஒரு காரியத்தை சொல்லும்போது ஒருவேளை நாம் அதை அலசி ஆராய்ந்து அதை சிந்தித்து பார்ப்பதற்கு தூய ஆவியானவரிடத்தில் நீங்கள் போவீர்களானால், ஒருவேளை சில நேரங்களிலே அந்த மனிதர் உங்களுக்கு சொன்னது தவறு என்பதையும் அந்த தூய ஆவியானவர் உணர்த்துவார். we are human beings இல்லையா, நம்ம எல்லாருமே ஹியூமன் நேச்சர். எந்த மனிதனும் எந்த நேரத்திலே நாம் என்ன செய்யலாம், தவறிவிடலாம், தவறான ஒருவேளை திட்டங்களை செய்யலாம், முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் தூய ஆவியானவர் அங்கே இருப்பாரே ஆனால், அவருடைய ஆலோசனை அங்கே இருக்குமே ஆனால், நான் சொல்லுவேன், நீங்கள் தவறான இடத்துக்கு சென்றாலும் நீங்கள் தவறு செய்யாதபடி உங்களை திருப்பி கொண்டு வருவார் இந்த தூய ஆவியானவர். எப்பொழுது கொடியானது செடியோடு இருக்கிறதை போல நாம் எல்லாரும் ஃபெல்லோஷிப்பில் இருக்கிறோம். நாம் தூய ஆவியானவரிலே நிலைத்திருப்போமே ஆனால் அவருடைய பிரசன்னம் தவறு செய்யும் போது நம்மை கண்டிக்கும், தவறு செய்ய போகிற இடத்துல நம்மை தடுக்கும், நேர்மையான வழியிலே நம்ம என்ன செய்யும், கொண்டு சொல்லும். எனக்கு அருமையானவர்களே, the church today forgot the attributes of the Holy Spirit. The church today forgot the power of the prayer. The church today forgot the power of the presence of God. இதெல்லாவற்றையும் விட்டு விஞ்ஞான ரீதியாக, டிஜிட்டல் வேர்ல்டில் சயின்டிஃபிக்காக, வித் ரீசனிங் ஒருவேளை உலகம் கடந்து செல்வதனால இந்த தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தை விட்டும் விலகி போகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, scientific inventions are very good for us. It is very necessary for our day-to-day life. All those modern gadgets, it's very important for our life. எல்லா நவீன கண்டுபிடிப்புகளும், எல்லா விஞ்ஞான சாதனங்களும், எல்லா உயர்ந்த சாதனங்களும் நமக்கு தேவைதான். பட் above all, தூய ஆவியானவருடைய பிரசன்னம், அவருடைய வழிநடத்துதல் நமக்கு தேவைப்படுகிறது. கருமையானவர்களே, தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதினாலே நம்முடைய ஐக்கியம் உடைந்து போவதில்லை, நம்முடைய குடும்பத்தினுடைய ஐக்கியம் உடைந்து போவதில்லை, நம்முடைய திருச்சபையினுடைய ஐக்கியம் உடைந்து போவதில்லை. ஆகவே தெய்வ பிரசன்னத்திலே நாம் கடந்து செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த திரியேக ஆண்டவருடைய நாமத்தை சிந்தித்திருக்கிற நாம் அவருடைய அன்பிலே, அவருடைய உறவிலே, அவருடைய நட்பிலே வளருவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய திருச்சபையும் அவருடைய அன்பிலே,
அவருடைய உறவிலே, அவருடைய நட்பிலே, அவருடைய வழிநடத்திலே நம்மை நடத்துவாராக. ஆமென்.